துன்பமான வாழ்வுக்கு என்ன காரணம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சகோதரர்களே, துன்பமான, கஷ்டமான, சிக்கலான, மனவேதனையான, பிரச்சனையான, டென்ஷனான, உள்ளம் கவலைப்படக்கூடிய, வேதனையான, எங்கு பார்த்தாலும் சோகம் சோகம் என்று சொல்லக்கூடிய, மனதுக்கு மிக கஷ்டமான, ஸ்ட்ரெஸ்ஸான, டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் வாழக்கூடிய வாழ்வு, இதுக்கு என்ன காரணம்? பல்லாயிரம் மக்களோடு நீங்கள் பேசி பார்த்தால் வெளிக்கு சிரிக்கிறார்கள், வெளிக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக் கொள்கிறார்கள், பகட்டுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார்கள், உள்ளத்தில் நிறைய வேதனைகள் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இனி இல்லை என்ற அளவுக்கு பொருளாதாரம், இனி இல்லை என்ற அளவுக்கு சொத்து செல்வம் அனைத்து இருந்தும் மனசுக்கு சரியான கஷ்டத்தோடு வாழ்கின்ற பலரை நாங்க சமூகத்தில் பார்க்கிறோம். என்ன காரணம்? சகோதரர்கள், இந்த தலைப்பு இப்படி ஒரு தலைப்பு போட்டு அதை எத்தனையோ கோணங்கள்ல விளங்கப்படுத்தலாம். நான் உங்களோடு சமகாலத்துடைய முக்கியத்துவம் கருதி எங்களோட வாழ்க்கையோட பின்னடைவுகளுக்கும், பரக்கத்தின்மைக்கும், பிரச்சனைகளுக்கும், சிக்கல்களுக்கும் நாங்க செய்கின்ற தீவினைகள், பாவங்கள் தான் காரணம். இது உங்களோட நான் குர்ஆன் சுன்னாவோட நிறுவலாம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உங்களுக்கு இந்த கருத்துக்களை வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். சமகாலத்துல எங்கட பின்னடைவு, கஷ்டம், பிரச்சனை, வீட்டுக்குள்ள டென்ஷன், பிள்ளைகளோட பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, அனைத்து சிக்கல்களுக்கும் எங்கட பாவங்கள் தான் காரணம் என்ற ஒரு தலைப்பை ஏன் தெரிவு செய்கிறேன் என்று சொன்னால், பாவங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட காலம். இதெல்லாம் மோட்டிவேஷன் செய்யுங்க, மௌலவி ப்ரோக்ராம் செய்யுங்க, மிம்பர் மேடையில சொல்லுங்க, அல்லது தனிப்பட்ட முறையில பேசுங்க, கவுன்சிலிங் பண்ணுங்க, இப்படி எல்லாம் செய்து மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லுகின்ற பலரை பார்க்கலாம். சகோதரர்களே, அப்படி அல்ல. இது ஒவ்வொருவரும் தங்களை சுய பரிசோதனை செய்து பேசுகின்ற விடயத்தை எனக்கென்று உள்வாங்கி, உண்மையிலே இவர் சொல்லுவது குர்ஆன் சுன்னா அடிப்படையில எனக்கிட்ட இருக்கிற பலவீனம் தான், இதாலதான் எனக்கிட்ட இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்குது என்று உணர்ந்தாலே தவிர எங்களால் மாற முடியாது. 1000 மிம்பர் மேடைகளை சந்தித்தாலும், 1000 மோட்டிவேஷன் புரோகிராம்கள் நடந்தாலும், 1000 இஜ்திமாக்கள் நடந்தாலும், மிகப்பெரிய பீரங்கி பேச்சாளர்கள் வந்து சொன்னாலும், அல்லாஹ் நாடுகின்ற உள்ளங்கள்ல திக்கி திக்கி கொத்தாடிச்சு பேசுகின்ற ஒரு பேச்சு கூட தாக்கத்தை செலுத்தும். உள்ளங்களை திறந்து வைத்து இஹ்லாஸோட கேட்போம், உள்ளங்களை திறந்து வைத்து உள தூய்மையோட கேட்போம், மாற்றத்தோடு வெளியே போகலாம். சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு பல மக்கள் உங்களுக்கு பார்க்கலாம், பொருளாதாரம் எத்தனையோ தொட்டன் மௌலவி எல்லாம் டல், எல்லாமே டவுன். பிஸ்மில்லாண்டு கொஞ்சம் மேலெழும்பி வந்தேன், டவுனா போச்சு. வீட்டுக்குள்ள போனா என்னன்னு விளங்குது இல்ல, மனைவியை பார்க்க பிடிக்குது இல்ல. ஆனா அல்லாஹ்வை சத்தியம், அவளுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாவம், அவள் ஒரு அப்பாவி, எனக்காக எதையும் செய்வாள், ஆனா எனக்கு அவளை பார்க்க பிடிக்குது இல்லை, மகனை பார்க்க பிடிக்குது இல்லை, வீட்டுக்குள் இருக்க பிடிக்குது இல்லை. நாங்க சிறுக்கில பீதத்தில் இல்லை தானே மௌலவி, தூய்மையான அக்கீதால மன்ஹஜ்ல பயணிக்கிறோம் தானே. எனக்கு நினைக்குது கண்ணூர் உண்மைதானே மௌலவி, அதுதான் காரணமாயிக்குமோ? இல்லடா வாசல் படிய மாத்தி பார்க்கவா? பார்த்து 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 அழகு பார்த்து நேரம் ஒதுக்கி கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டில குடி வைத்து ஒரு நாள் நின்றான், 2 நாள் நின்றான், 3ஆம் நாள் சரி வரலையா, பிளஸ் மாதிரி ஊட்ட கட்டி போட்டுட்டு அதை கூலிக்கு கொடுத்தானா. 75,000 ரூபாய் கூலி கொடுத்துட்டு வேற ஊட 50,000 ரூபாய் கடிச்சிட்டு போனான். 35,000 ரூபாய் கூலி கொடுத்துட்டு இன்னும் 25,000 ரூபாய் கையால போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த இடம் பிடிக்கல. சகோதரர்களை, என்ன காரணம்? இப்படி நாங்க பேசுவோமா இருந்தா, பார்ப்போமா இருந்தால், நிம்மதியை எதிர்பார்த்து வாழுகின்ற பலரும் நிம்மதியை இழந்து பல காரணங்கள் சொல்றாங்க. வட்டியில மாட்டிய ஒருவன் அந்த வட்டியிலிருந்து வெளியில வாரத்துக்கு ட்ரீட்மெண்ட், அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சு அதை முடிச்சு கொள்றான். வட்டி ஹராம், வட்டியில கால் வச்சுட்டான், பிரச்சனை வருது, அந்த நேரத்துக்கு என்ன செய்து வட்டியிலிருந்து தற்காத்துக்கு வேணுமோ அதை கட்டி போட்டுட்டு இதுக்கு பிறகு கொஞ்சம் ஒழுங்கா கட்டணும், அப்படித்தான் யோசிக்கிறார். அதுல இருந்து முழுமையா நீங்கி வரணுமே, நான் ஹராத்தில் இருக்கிறேன் என்ற நிலைமை அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பெரும்பாலும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்க பார்க்கிறோம். சகோதரர்களே, எனக்கு வருகின்ற சோதனைகள், கஷ்டங்கள், இடர்கள், பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் செய்கிற பாவங்கள் காரணமாக இருக்குமா என்று சுய பரிசோதனை ஒவ்வொரு மூமினும் செய்யணும். ஏதாச்சும் மட்டும் வந்துட்டா நாங்க எதை வச்சோ யோசிக்கிறோம், எதையோ யோசிக்கிறோம். செய்வின, சூனியம், கோளாறு, மனைவி சரியில்லை, புள்ள சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை, பொருளாதாரம் டல், நான் முடிச்சிடம் 5 பொம்பளை புலகோடைய கிடத்த முடிச்சுட்டேன்,
4 ஆம்பளை மச்ச மாதிரி கிடத்த முடிச்சிருந்தா நானும் மனுஷன் தான், இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. இல்ல உறவுகளே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு தங்கமான செய்தியை சொன்னார். நான் ஏண்ட வாகனம் கழுத, குதிரை, ஒட்டகம், அதுதான் என் பென்சில, என் பிராடோல, என் கார்ல ஒரு கோளாறு என்றால், என் மனைவி முகத்தை தூக்கி கொண்டிருக்கிறாள் என்றால், என் மகன் என் பேச்ச கேட்கிறான் இல்லை என்றால், என் வீட்டுக்குள்ள நிம்மதி இழந்திருக்கிறாங்க என்று சொன்னால், ஏதோ ஒன்று என் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி பரபரப்பா இருக்குதுன்னு சொன்னால், நான் டக்குன்னு யூகிச்சுக்கொள்வேன், நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கிறேன் போல, என்ற பாவத்தாலதான் எனக்கு இந்த விளைவு என்று நான் யூகித்துக் கொள்வேன் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு அழகான கருத்தை சொன்னார். சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில வார எந்த ஒரு இடரா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், சோதனையா இருந்தாலும், அல்லாஹ் எங்களுக்கு சோதனையை தரமாட்டான். நாங்க தான் சோதனை விழுகிறோம் அல்லாஹ் சொல்றான். அதாவது 2 வகை. ஒன்று, கதிர்ல எழுதப்பட்ட சோதனைகளை வந்தடையும், அதை மூமின் தாங்கிக் கொள்ளும். இன்னும் ஒன்று, நான் நானா நீங்களா எங்கட கையால தேடிக்கொள்றது. நல்லா திண்டு குடிச்சு வாழ்ந்துட்டு தான் இருந்தான், பெருசா வாகனம் இருக்கல, ஒரு புஷ்பேஸ் கிட்ட மோட்டார் பைக் கொண்டு ஆனா சந்தோஷமா வாழ்ந்தான். மேலதிகமா காற்றத்துக்காக வாழ நினைச்சு வட்டியில கைய வச்சான், நடுத்தருக்கு வந்துட்டான். அல்லாஹ்வோட கதிரை பாருங்க சொன்னா இஸ்லாம் இதுக்கு பொறுப்பேற்காது. விபச்சாரம் ஹராம், அதுல மாற்று கருத்து இல்ல. தண்ட மனைவியை வச்சுக்கொண்டு போற இடத்துல எல்லாம் மேஞ்சி போட்டுட்டு விபச்சாரம் செஞ்சு எய்ட்ஸாமத்துக்கு பின்னால கதிரை பாருங்க சொன்னா இஸ்லாம் பொறுப்பெடுக்காது. பாவங்களோட விளைவு அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களோட வாழ்க்கையில ரியாக்ஷன் காட்டும். பாவங்களோட விளைவு எங்களோட வாழ்க்கையில திருப்பி கிடைக்கும். அதுதான் நிதர்சன உண்மை. அல்லாஹ் தஆலா சொல்றான், ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس. கடல்லையும் தரையிலையும் குழப்பங்கள், விஷமங்கள், பிரச்சனைகள் எழுந்தாச்சு, வெளியாகியாச்சு. உங்களோட கைகள் தேடிக்கொண்ட தீவினைகளே காரணம். وما اصابكم من مصيبه فبما كسبت ايديكم. உங்களுக்கு வார எந்த ஒரு முசீபத்தா இருக்கட்டும், என்ன கஷ்டமா இருக்கட்டும், மனைவி மௌத்த தூக்கி கொண்டிருக்கிறதா, மகன் கட்டுப்படலையா, மகள் கட்டுப்படலையா, திருமண வாழ்க்கையில பிரச்சனையா, பொருளாதாரத்துல பிரச்சனையா, எதா இருந்தாலும் நினைத்துக்கொள் மனிதா, பிமா கசபத் ஃபபிமா கசபத் ஐதீக்கும், உங்களோட கை சம்பாதித்துக் கொண்டது. ஒரு மனிதன் பாவத்துல மூழ்கிட்டான் என்று வைங்க, இறை நினைவை விட்டு தூரம் ஆயிடுவான். பாவத்துல மூழ்கினால் இறை நினைவோடு அவனுக்கு இருக்கலாம், ஆர்வத்தோட மார்க்க கடமைகளை ஈடுபடையலாம். பாவத்துல இன்பம் காணுகின்றனால இறை வணக்கத்துல இன்பம் காண இயலாம். ஒரு கட்டத்தில் அவனுக்கு இறை வணக்கம் என்பது மிச்சம் கஷ்டமா போயிட்டு. இபாதத்துல தௌஃபீக்க எப்ப இழப்போம் என்றால் பாவத்தால் இழப்போம். நாங்க பாவம் செஞ்சு 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 போக போக 5 நேரம் பள்ளிக்கு வந்து முன் சஃப்ல நின்றவன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, இமாம் வலது கண்ணத்தை திருப்பினா முதலாவது பார்க்கிற அவனா இருப்பான். ஆனா ஹாஜியார் இப்ப பள்ளி பக்கமே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் பாவத்தில் மூழ்கிட்டாரு. பாவத்தில் ஒருவன் மூழ்கினால் முதலாவது இழப்பது இபாதத்துடைய தௌஃபீக் இழக்கிறது. இது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவிச்சு பார்க்கிறேன். நீங்க நல்ல பிள்ளை, மஸ்ஜிதோட, பள்ளியோட, பள்ளிக்கு நல்ல பணிகளோட, இஜ்திமாக்களுக்கா, வேற வேற புரோகிராம்களுக்கா, சமூகத்துக்கு விதவைகளுக்கா, அநாதைகளுக்கா ஓடியோடு உழைத்தவர், பாடுபட்டவர். ஓட கைக்கு ஒரு போன் வந்துச்சு, பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு சொல்லி போனீங்க. ஆனா ஆரம்பத்துல சொன்னீங்க மகரிபுக்கு பின்னால் தூங்குவதை நபிகளார் தடுத்தார்கள். சகோதரர்களே, இஷாக்கு பின்னால் பேசுவதை தடுத்தார்கள், தூங்குங்கன்னு சொன்னவரு இப்ப போனோட ஒரு சைடுல உட்கார்ந்துட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா பாவத்துக்குள்ள போறாரு. அவர் கட்டுப்படுத்தி 11 மணிக்கு தூங்குறாரு. 2ஆம் நாள், 3ஆம் நாள் 12:30, 1 மணி, 2 மணி ஆபாச படங்களுக்கு எடிட் ஆயிடுறாரு. அவருக்கு வெளியில வர முடியல. 3 மணி ஆகுது, 3:30 ஆகுது. என்ன வாழ்க்கை வாழ்றேன், தூங்குறான், பாங்கு சத்தம் கேட்கிறதான், அவனால் எழுத முடியல. பாவம் எனக்கு இன்பமாகுது. எப்ப பாவம் இன்பமாகுமோ முதலாவது அல்லாஹ் பாதுகாக்கணும், இபாதத்துக்கு தௌஃபீக் கெடுபட்டிடும். தஹஜ்ஜத் கஷ்டமாகும், 5 நேர தொழுகையே கஷ்டமா. தஹஜ்ஜத்தை விடுங்க, 5 நேர தொழுகை எனக்கு கஷ்டமா. ஏன் தெரியுமா? அல்லாஹ் பாவத்தின் காரணமா இபாதத்தை தௌஃபீக் எடுத்துடுவான். இமாம் இப்ராஹிம் இப்னு அதிஹம் ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு டாக்டர் வாராரு, ஷேக் நான் நிறைய பாவம் செய்கிறேன், ஆனா எனக்கு அல்லாஹ் பாதுகாக்க எந்த தண்டனையும் வரலன்னு சொன்னார். இமாம் இப்ராஹிம் அதிஹம் ரஹ்மத்துல்லாஹி டாக்டர் வந்து சொல்றாரு, ஷேக் நான் நிறைய பாவம் செய்கிறேன்,
எனக்கு எந்த தண்டனையும் வரலன்னு சொன்னார். இமாமார்கள் சொன்னார்கள், ஐ உக்கூபா அஅதம் மின் ஐ யஹ்ரிமக அல்லாஹு லத்தத் முனாஜத்திஹி வ இபாதத்திஹி. ஏடா நீ இப்படி சொல்ற? உனக்கு நீ விளங்கலையா? உனக்கிட்ட இருந்து அல்லாஹ்வோட உரையாடுகின்ற தன்மையையும் அவன் வணங்குகின்ற அந்த லத்தா டேஸ்டையும் அல்லாஹ் உன் உள்ளத்திலிருந்து எடுத்துட்டா நீ பார்க்கலையா? உன் பள்ளிக்கு காணலையே, நல்ல பணிகளை காணலையே, சிரமதானத்தை காணலையே, ஒத்துழைக்கிற நல்ல விஷயங்கள் கொண்ட காணலையே. இதெல்லாம் எடுபட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பாவத்துல நிலைத்ததன் காரணமாக இபாதத்துல இன்பத்தெல்லாம் எடுத்துட்டான், நீ பார்க்கலையான்னு சொல்லி இமாமார்கள் அவன்கிட்ட பதில் கேட்டார்கள். இந்த வரலாறு எங்களுக்கு எதை சொல்லு தெரியுமா? பாவம் இன்பமாக இருந்தால் கட்டாயத்தின் அடிப்படையில் செய்து வந்த ஃபர்து தொழுகைகள் கூட அவனுக்கு துன்பமாகிடும். நூறுக்கு கணக்கு பார்த்து வந்த ஜகாத்து கூட அவனுக்கு கஷ்டமாயிடும். அதை கொடுக்கிறது கூட அவனுக்கு சிரமமாயிரும். காரணம் என்ன தெரியுமா? பாவம். அவன் பாவத்துல மூழ்கி எடிட் ஆகிட்டால் அவன் என்ன தெரியுமா செய்வான்? பாவத்துக்கு நியாயமான காரணங்களை சொல்ல முற்படுவான். பாவத்துக்கு நியாயமான காரணங்களை சொல்ல முற்படுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆபாசமா சட் பண்றேன்னு சொல்லுவான். நான் மட்டுமா சட் பண்றேன்? எல்லாரும் சட் பண்ணி கொண்டுதான் நிற்கிறாங்க. கொடியம்மாவோட ஊரு சுத்துவான். ஊரு சுத்தாதவன் பாவத்துல மூழ்கிட்டா சொல்லுவான், என்ன மாதிரி எந்த வயசு எல்லாம் சுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க, கொஞ்சம் சட் பண்ணினா என்ன பிரச்சனை? ட்ரக்ஸ் அடிக்கிறவன் நல்லா இருந்தவன் தான், மூழ்கிட்டான். என்னப்பா கொஞ்சம் மாவை ஒரு கட்டு மாவை கொஞ்சம் வாயில போட்டா என்ன பிரச்சனை? சாதா ஒரு கட்டு எடுத்தா என்ன பிரச்சனை? இப்ப அவன் என்ன தெரியுமா செய்வான்? பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து பார்த்து நான் செய்யறேன் தான், நான் தண்ணி அடிக்கிறேன் தான், 12 1 மணிக்கு வீட்டுக்கு வாரேன் தான் என்று அதை சிம்பிளா பார்க்கிற நிலைமானுக்கு வந்துடும். இது பாவம் இன்பமானால் கொஞ்சம் கொஞ்சமா குஃப்ருல்லுக்கு போய்த்திருவான். ஆரம்ப நிலையிலே உணரோடும், நான் போற போக்கு சரியில்லை, அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை திறந்து தந்துட்டிருக்கிறான், சத்தியமா திறந்து தருவான். நான் பின்னால சொல்றேன், பாவங்கள் செய்யறவங்களுக்கு பொருளாதாரத்தை குறைவேற்பட பொருளாதாரத்தை அள்ளி தருவான். குர்ஆன் சொல்லுவா சொல்லுங்க. நான் நிறைய பேர் நினைக்கிறோம் பாவம் செய்யறேன், அல்லாஹ் எனக்கு தந்துட்டிருக்கிறான். இது சோதனை. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, பாவத்தில அப்பப்ப பாவம் செய்யறது வேற, மூழ்கிறது வேற. அப்பப்ப பிளானிங் இல்ல, திட்டமிடல் இல்ல, திடீர்னு இருப்பா எதாச்சும் நடக்குது, அது செஞ்சாத்தான் மனுஷன், செய்யாட்டி மனுஷன் இல்ல. அதை நீங்க நான் செஞ்சாத்தான் மனுஷன், செய்யாட்டி மனுஷன் இல்ல. அப்பப்ப நடக்கிற பாவம் அது வேற. பிளானிங் பண்ணி திட்டமிட்டு பாவத்துள்ளுக்கு போறது இது மிக பயங்கரமானது. தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்கள் இருந்து பாதுகாக்கும். தொழுகை இறை நினைவு உள்ளத்தை பசுமையாக்கும். 5 நேரம் தொழுது கொண்டு ஒத்தனால பாவங்கள்ல மூழ்கி இருக்க இயலாம். பாவங்கள்ல மூழ்கி இருக்கிறவனால தொழுகையில நிலைத்து நிற்க இயலாம். பாவங்கள்ல மூழ்கி இருக்கிறவனால தொழுகையில நிலைத்து நிற்க முடியாது. ஒரு மனிதன் தான் செய்யற பாவத்தை பாவம் என்று உணர்ந்தாலே போதும் அதுல இருந்து அதுக்கு வெளியில வாரத்துக்கு. உண்மையிலே அகவழிச்சட்டம் உள்ளத்துடைய சுடனை இல்லாமல் ஆக்கக்கூடியது பாவம். ஆரோக்கியமான வாழ்வை இல்லாமல் ஆக்கக்கூடியது பாவம். ஒரு மனிதன் உள்ளத்தை பாவம் கடினமாக்கும். அறிவுரைகளை ஏற்காது. எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், எனக்கு நல்ல சொல்ல வேணாம், பயான் என்று சொல்ல உசிறு போற மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? பாவம் இன்பமானால், பாவம் இன்பமானால் அவனுக்குள்ள நடக்கிறது தெரியுமா? அறிவுரை கேட்பது கஷ்டமா போய்த்திடும். அவன் பாவத்தை உறுதியா பேய்த்திட்டான் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். பாருங்க, உலகத்துல பாவம் செய்யாத புனிதர்கள் யாரும் இல்லை, பாவம் செய்யறவங்க தான். அதுதான் மனுஷன். யூடியூப்ல போறீங்க, திடீர் ஒரு காட்சி வருது, பாக்குறீங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓரமாக்கிடுறீங்க. பேஸ்புக்ல போறீங்க, ஒரு காட்சி வருது, டக்குன்னு ஓரமாக்கிடுறீங்க. தற்செயலா ஒரு பெண்ணை பாக்குறீங்க, பாறுபடுது, டக்குன்னு ஓரமாக்கிடுறீங்க. இது வேற. பிளானிங் கொடியமாறா சேர்ந்து திட்டமிட்டு அதுக்கு மசூரா பண்ணி அதுக்கு சல்லி போட்டு வாகனம் பிடிச்சு போற பாவங்கள். இது பாவத்துல மூழ்கினால் அல்லாஹ் தஆலா சொல்றான், ரஹ்மான் அடியார் பண்பை பாருங்க, வல்லதி இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். நல்லடியார்கள் யார் என்று சொன்னால், ஒரு மானக்கேடான அருவருக்கத்தக்க வேலையை செய்து விட்டால், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். தஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அவங்களோட பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வந்து வல யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்தவர்களாகவே பாவம் என்று தெரிந்து கொண்டு அதில் நிலைத்து நிற்க மாட்டார்கள். சூரா வாக்கியா, இன்னஹும் கானூ கப்ல ذلك முத்ரஃபீன்.
வகானு யுஸிர்ரூன அலல் ஹின்ஸில் அதீம். அவர்கள் இதுக்கு முன்னால் உலக வாழ்க்கையில ஆடம்பரமாக படோடாபமாக பொருளாதார செருக்கில வாழ்ந்தவர்கள் பாவத்தில் உறுதியாக பெரிய பாவங்கள் எல்லாம் மகத்தான பாவங்கள் எல்லாம் உறுதியாக பாவம் என்று சொல்லி விளங்கிக் கொண்டு உறுதியாக இருந்தவர்கள், பிடிவாதமாக இருந்தவர்கள் என்றது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். சகோதரர்களே, பாவம் ஒரு மனிதனுக்கு இன்பமானால் குற்ற உணர்ச்சியே இல்லாமக்கு போய்த்திடும். அவன் என்ன தெரியுமா செய்வான்? பாவத்தை நியாயப்படுத்திக் கொண்டு செய்ய முற்படுவார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்தை சொல்றார், அஸ்அபுல் ஹராம் ஹுவ ஃபிஅலுஹு அவ்வல் மர்ரா. ஹராம்கள்ல மிச்சம் கஷ்டமானது அதை முதலாவது தடவை செய்யறது. பாருங்க, எங்களோட உள்ளத்தோடு எடுத்து பாருங்க. முதலாவது நீங்க விபச்சாரமே செய்யாத ஒருத்தர் ஒரு முறை அதை நீங்க செய்ய வாய்ப்பு கிடைச்சிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். சாராயம் ஹராமானது, ஆபாசம் ஹராமானது, பாவமானது ஒரு முறை செஞ்சிட்டால் அதுதானே கஷ்டமானது. சரி, முதல் தடை செய்யறது. ஆதியா, பிறகு அது சாதாரணமாகிடும், பிறகு அது பழகிடும், பின்னர் அது ஆகமானது போன்றாகிடும், பின்னர் அது பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிடும். அதன் பின்னால் உள்ள மற்றொரு ஹராத்தை தேடும் என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர் ஹராத்துக்கு ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, எங்கட வாழ்க்கையில பாவங்களோட போற ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு நிகழ்வு நடக்குது. அது ஒரு ஆக்சிடென்ட், அது ஒரு கிட்னி ட்ரபிள், அது ஒரு ஹார்ட்ல பிரச்சனை, அது ஒரு பயங்கரமான ஒரு நோய், அல்லது பொருளாதாரத்தில் டவுன், ஏதோ ஒன்று வந்துட்டால் இப்ப பாவம் என்ற போதையில இருந்தவன் அவனை மீட்டிக் கொள்றதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. பூமியை அப்படித்தான் பார்ப்பான். பாவத்துல சிறு குச்சகட்டத்தில் இருந்தான், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், ஒரு காலை எடுக்கணும். இப்ப யோசிப்பாரு தெரியுமா, என் பாவங்களால தான் அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கினானோ, எனக்கு மாறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். திடீர்னு லட்சங்கள் தேடி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய நிலைமை. என்ற பாவத்தால தான் அல்லாஹ் சோதிக்கிறான். இது மூமீனாக இருந்தால் அவனுக்கு நீங்கிக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம். உண்மையில ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும் இப்படியான துன்பங்கள் அவனை ஒரு அருக்கொடையாக பார்ப்பான், அவனுக்கு மீண்டு வாரத்துக்கு ஒரு சந்தர்ப்பமாக பார்ப்பான். நாங்க உலக வரலாற்றுல பார்க்கிறோம், பாவங்களால் அல்லாஹ் தண்டித்தான், பாவங்களால் அல்லாஹ் தஆலா பிடிச்சுக் கொண்டான், பாவங்களின் காரணமாக அல்லாஹ் பல சமூகங்கள் அல்லாஹ் தஆலா அழிச்சு போட்டான். பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தாரது அருள், அதுவும் ஒரு சோதனை. தந்தும் சோதிப்பான், தராமலும் சோதிப்பான், இறை நியதி. அல்லாஹ் தஆலா சொல்றான், உலகத்தை கொஞ்சம் திரும்பி பாரு, நான் உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொருத்தையும் அவன் பாவத்தால பிடிச்சேன்னு சொல்றான். தொப்புல நிற்போம், இனி இல்லைன்னு நினைச்சு கொண்டிருப்போம், தேடுறதெல்லாம் ஹராத்திக்க கொடுத்து கொண்டிருப்போம், நிறைய வந்து கொண்டே இருக்கும், பரக்கத் கூடின மாதிரி இருக்கும். ரப்பு சொல்றான், ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹி, ஒவ்வொருத்தரையும் நாங்க அவங்க பாவங்களை பிடிச்சோம். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, கொஞ்சம் பேருக்கு நாங்க வானத்திற்கு தண்ணி இறக்கல்ல, கல்லு கொடையை இறக்கினோம், கற்கள் இறக்கி அழிச்சு போட்டோம். வமின்னும் மன் நஹதத்துஹு ஸைஹா, பேரிரைச்சலூடாக ஒரு பெரிய சமூகத்தை அழிச்சோம். காது வெடிச்சு ரத்தம் கசிய முழங்கால ஊண்டியவர்களாக செத்து போனார்கள். வமின்னும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்ல், இன்னும் கொஞ்சம் பேரை பூமிக்குள்ள அப்படியே பிடிச்சு இழுத்து சொருகி கொண்டோம், பூமி அதிர்ச்சி. வமின்னும் மன் அக்ரக்னா, இன்னும் கொஞ்சம் பேர் நாங்க தண்ணியில தாட்டி மூழ்கடிக்க செய்தோம். எப்படி முடிக்கிறார் பாருங்க, வமா கானல்லாஹு லியظلمஹும், அல்லாஹ் அவங்களுக்கு அநியாயம் செய்யல, வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمூன், அவர்களே அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். ஏடா வட்டியில கைய வச்சா, நீ என்னோட யுத்தம் புரிய தயார் என்று தானே வச்சா, அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். நீ வட்டியில கை வச்சால் ஃபௌதன பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோட தூதரோட யுத்தம் புரியறதுக்கு தயார். யுத்தம் புரிய ஏலா, நடுரோட்டுக்கு வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான், நான் அநியாயம் செய்யல, நீதான் உனக்கு அநியாயம் செய்து கொண்டாய், உன் பாவத்தின் காரணமா இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சகோதரர்களே, பெரியவர்களே, மிம்பர் மேடையில பேசக்கூடிய ஒரு சுருக்கமான தலைப்பு அல்ல, கடல் மாதிரி ஒரு தலைப்பான தலைப்பு. ஒரு சப்ஜெக்ட பாருங்க, யாருக்கு சரி தொடர்ந்து பாவம் செய்யறதுக்கு ஒரு சூழல் இதுக்குள் அமைஞ்சிருக்குமா இருந்தால்
சந்தோஷப்படவே வேணாம். இன்னமாக இஸ்தித்ராஜ் அப்படின்னா, வீட்டுல மனைவி இருக்கிறாள், நீங்க சைனா, இந்தோனேசியா, பிலிப்பீன், ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துபாய், குவைத் எல்லாத்துக்கும் போறீங்க, மாச கணக்கு சுத்திட்டு வாரீங்க. ஹலாலோட மனைவி இங்க வச்சுக்கொண்டு போற இடங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு நாட்டு பெண்ணா அனுபவிக்கிறீங்க. யாருக்குமே தெரியா. உங்களோட வீட்டுல மனைவியை வச்சுக்கொண்டு பக்கத்து வீட்டு பெண்ணோட நீங்க சர்வசாதாரண தொடர்பு வைக்கிறீங்க. அவள்கிட்ட மாப்பிள்ளைக்கும் தெரியும், உங்களோட பொம்பளைக்கும் தெரியும். நோமலா நடக்குது, சர்வசாதாரணமா நடக்குது. வீட்டுக்குள்ளே கூட்டு குடும்பமா இருந்து எவ்வளோட நீங்க கூட்டு குடும்ப உறவு வச்சு கொண்டிருக்கிறீங்க. இப்ப நினைக்கிறேன் தெரியுமா, எனக்கு மாற சந்தர்ப்பம் நினைக்கிறீங்க. அல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, இதா ரஅய்தல்லாஹு யூத்தில் அப்த மினத் துன்யா அலா மஆசிஹி மா யுஹிப். யாரு சரி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பாவங்களை மறத்து செய்யறதுக்குள்ள ஒரு சூழலை கொடுத்திருப்பானாக இருந்தால் விரும்புற மாதிரி விளையாடலாம் பாவத்துல. அது விபச்சாரமா இருக்கட்டும், திருட்டா இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும், ஏமாற்றா இருக்கட்டும், பப்புளுக்க குட்டை எல்லாத்தையும் சேர்த்து மிளகோட சேர்த்து ஹாஜியார் காய வச்சு விட்டுடுறாரு. கோழியை அறுத்து கீழே வரப்போ குறவக்கம் கொஞ்சம் மாதிரி வெளிஞ்சி இருக்குது. 2-4 சந்துக்கு தண்ணி அடிச்சு கொழுன்னு போட்டுடுறாரு. பெரிய கோடீஸ்வரர் ஆகிறாரு. எத்தனையோ பாவங்கள் சர்வசாம நடக்குது. இதெல்லாம் தெரியாம யாருக்குமே அறியாம செய்யறதுக்கு ஒரு சூழல் கிடைச்சிருக்குமா இருந்தால் அது படிப்படியாக அல்லாஹ் பிடிக்கிறதுக்குள்ள சந்தர்ப்பம் மறந்துடாத. கலப்படம் செய்யறது, வியாபாரத்துல மோசடி செய்யறது, ஏற்றுமதி பொருட்கள்ல பொய்க்கு லேபல் ஒட்டுறது, மேட் இன் ஜப்பான், இந்தோனேசியா சாமான சைனா சாமான கொண்டு வந்து ஒட்டியாச்சு. ஜப்பான் என்ன தெரியும், ஒருத்தருக்கும் தெரியா, எடுக்கிறான் எடுத்துட்டு போறான், ஏமாத்துறா. இந்த பாவங்கள் செய்யறதுக்கு உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தால் விளங்கிக்கோ, இன்னமாக இஸ்தித்ராஜ். அது படிப்படியா அல்லாஹ் உன்னை பிடிச்சு கொண்டிருக்கிற. மீன பிடிக்கிறதுக்கு தூண்டில போடுற, இந்த தூண்டில புழுவ கொழுவுற, மாமிசத்தை கொழுகி போடுற. மீனவன் போட்டவன் விட்டுட்டீக்கிற, விழுங்கு இன்னும் விழுங்கு, விழுங்கு இன்னும் விழுங்கு, நல்லா விழுங்க, மலாரம் தூக்கியாச்சு. அல்லாஹ் விரிச்சு தார, விசாலமா தார. அல்லாஹ் சொன்னாங்க, சும்ம தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரூ பி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷை ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊதூ அஹத்னாஹும் பக்ததன் ஃபஇதா ஹும் முப்லிசூன். நாங்க கொடுப்போம். எப்ப அவங்க குர்ஆன்ல சொன்ன சுன்னால சொன்ன போதனைகளை மறந்து வாழ முற்படுவாங்களோ, ஹராம் என்று தெரிந்து கொண்டு செஞ்சு கையுட்டு செஞ்சு இல்லன்னு போவாங்களோ, அவங்களுக்கு நாங்க உலகத்துல பரக்கத்துல வாசலை திறந்து கொடுத்துடுவோம். ஆக்சிடென்ட் ஆக்கி பார்த்தேன், கிட்னியை ட்ரபிள் பண்ணி பார்த்தேன், ஹார்ட்ல பிரச்சனை படுத்தி பார்த்தேன், வீட்டுக்குள்ள வேற சிக்கல்கள் படி பார்த்தேன். ஒன்றையுமே உணரல்ல. எல்லாமே என்ன, நான் எனக்கு அல்லா தார, எனக்கு அல்லா மசாலா மௌலவி, நான் பரக்கத்தாய்க்கிறது தெரியுமா, நான் தர்மம் செய்யறதானே மௌலவி, அங்க கொடுக்கறதான் இங்க கொடுக்கறதான். இவன் நினைச்சா இவன் தர்மம் கொடுக்கறதால அவன் விபச்சாரம் களவு பொய்யெல்லாம் ஓகே ஆயிடுன்னு நினைச்சான். இங்க அல்லா சொல்ல எல்லாம் தந்து பார்த்து இனி இல்லைன்னு நினைவு வரப்போக்கள். அல்லா சொல்ல அனுபவி, உனக்கு மாசம் 10 லட்சம், இந்த முறை 20 லட்சம், அடுத்து 65 லட்சம், அடுத்தது கோடி. இப்ப கோடியில நிக்கிறாரு, விரத தீக்கிறாரு. ஆனா பாவத்தை உடல்ல, வீட்டுக்குள்ள ஆபாசம் வேணுமா, வீட்டுக்குள்ள இனி இல்லைன்றவளுக்கு சேட்டலைட்டுகள் வேணுமா, வீட்டுக்குள்ள மோசம் வேணுமா, வீட்டுக்குள்ள தையூஸ் என்ன மனக்கேடான சிங்கள் எல்லாம் கொண்டு போட்டு இனி ஹாஜியார் இல்லைன்ற அளவுக்கு தொப்புல இருப்பாராம். அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது, நாங்க கொடுத்த துனியா இது விசாலமாக்கி கொடுத்தது பிறகு வச்சு டம்பட்டம் அடிச்சு சந்தோஷமா வாழ்ற நேரம் ஒரு புடிப்போம், அங்கலாய்ந்து போவான். அல்லாஹ் தப்புக்கு போனவர் மடாரம் இறங்கிடுவாரு. பாவத்தின் காரணமாக நாங்க செய்வோம்ன்றது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க ஒன்றை நினைக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தில் வாழுகின்ற நிறைய பேருக்கு பாவங்களுக்குரிய சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இளைஞர்கள், யுவதிகள் சர்வசாதாரணம். முந்தைய நாள் உளவளத்தினைக்காக வேண்டி ஒரு 15 வயது கேலை கூட்டிக் கொண்டு வந்தால், அவளோட சேர்த்து லவ் பண்ற பொடியனை சேர்த்து கூட்டிக்கணும் வந்தா 2 பேரும் சேர்ந்துதான் வராங்க. இந்த கேளோட தனிப்பட்ட முறையில் பேசினால் 15 வயசுக்குள்ள ஏன் இதை சொல்றேன்டா, எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள பாருங்க,
எங்க 2 பேருக்கு சர்வ சாதாரணமாக தொடர்பெல்லாம் இருந்துட்டே இருக்குது சார். துவா கூட்ட கட்டி பிசாசு பிடிச்சா கூட்டி கொண்டு வந்து பிசாசு மீல ஒன்றும் இல்லை, பார்த்ததோட விளங்குது. ஒரு 10 நிமிஷம் கூட பேசிக்க மாட்டேன், அவ்வளோத்தையும் எடுத்தாச்சு. என்ன நடக்குது? பாவத்துக்குள்ள வாசல் திறந்து விடப்பட்டிருக்குது. உம்மாட கண்முன்னுக்கு வாப்பாட கண்முன்னுக்கு சர்வசாதாரணமா நடக்குது. அந்த உம்மாவை கூப்பிட்டு இப்படி உலகண்ட மாதிரி இருக்கவா, நான் கொஞ்சம் தலையை பாவிங்கன்னு சொல்லி விளங்கப்படுத்திட்டு பிறகு அப்படியெல்லாம் நடக்குதான்னு கேட்கிறா. இதை சொல்றேன் சொன்னா உறவுகளே, அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவத்துக்குரிய வாசல் இளைஞர்கள், யுவதிகள், திருமணம் முடித்தவர்கள், வயோதிபர்கள் எல்லாருக்கும் திறந்து படப்பட்டு நாங்க எங்களுடைய ஈமான பாதுகாக்கிறது தணல் கட்டிய கையில வச்சு கொண்டிருக்கிற சிரமத்தை போல் ஒரு காலம். என்ற சமூகத்துல ஒரு கூட்டத்தை நான் அறிவேன். நாளை மறுமை நாளையிலே நன்மையா செஞ்சு திஹாமா என்கின்ற மதீனால இருக்கிற மலை உச்சியின் அளவுக்கு நன்மைகளை குவியலாக எடுத்துக்கொண்டு வருவாங்க. அவ்வளவு நன்மைகளையும் அல்லாஹ் என்ன சிதறடிக்கப்பட்ட சுப்பலாக ஆக்கி போட்டுடுவான். அல்லாஹ் யார சொல்லலாம், தெளிவா சொல்லுங்க, அடையாளங்களை சொல்லுங்க. அந்த நன்மைகள் மலையளவுக்கு கொண்டு வந்து ஒன்றுமே இல்லா போற ஆக்களை நாங்க ஆகிடப்படாத யார சொல்லலாம், தெளிவா சொல்லுங்கள். ஏறிடு சௌபாரதனா கேட்கிறாங்க. ஆல் அமா இன்னக்கும் இன்னஹும் இஹ்வானுக்கும் வமின் ஜில்தத்திக்கும் வயஹுதூன மினல் லைல் கமா தஹுதூன். அவங்க அகீதால தீமையானவங்க, அவங்க ஏகத்துவத்தில் நிக்கிறவங்க, அவங்க தௌஹீதோட வாழ்றவங்க. நீங்க தொழுற மாதிரி இரவு தொழுக 11 ரக்காத் தொழக்கூடியவங்க, உங்களோட குர்ஆன நாங்க ஓதுற அதே குர்ஆன் ஓதக்கூடியவங்க. வலாகின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவ் பிமஹாரிமில்லா இன்தஹகூஹா. அவங்க ஒரு கூட்டம் நன்மையா செய்வாங்க. அவங்களுக்கு தனிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் விளையாட்டாக அது இல்லைன்ற அளவுக்கு பாவங்களை சர்வசார்வ செஞ்சு கொண்டே போவாங்க. வைஃபை ஃப்ரீ, ரூம் ஃப்ரீ, இன்டர்நெட் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. கலவை தாளிட்டாச்சு, மூடியாச்சு, தேவையான ஃப்ரெண்டுகள் வந்தாச்சு, பொரியல்கள் வச்சாச்சு, தேவையான மாதிரி ஆடுவார்கள். ஆனா தௌஹீத்ல இருப்பாங்க, குர்ஆன் சுன்னா பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க தனித்து போனால் பாவங்களை என்ஜாய் பண்ணி செய்வாங்க. இதன் காரணமாக அல்லாஹ் அவங்களோட நன்மைகளை எல்லாம் அதாவது பதர்களாக சுப்பலாக ஆக்கி விடுவான் என்று அறிவித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமான் உறவுகளே, பெரியவர்களே, இளைஞர்களே, எங்களுடைய வாழ்வு ஒரே ஒரு முறை வாழுகின்ற வாழ்வு, எங்களுடைய வாழ்வு ஒரே ஒரு தடவை வாழுகின்ற வாழ்வு. இந்த வாழ்வு வளமான, செழிப்பான, சந்தோஷமான வாழ்வாக அமைத்துக் கொள்வது எங்கட கையில் இருக்குது. பாவங்கள் உங்களோட கையில எந்த அளவுக்கு தரப்பட்டிருக்குதோ, ஏண்ட வீட்டுல நான் பிறந்த காலத்திலிருந்தே கத்தி இருக்குது, திருவலை இருக்குது, பிக்காசு இருக்குது, இரும்புல் இருக்குது, எல்லாம் இருக்குது. யாரும் யாரை குத்தி கொண்டதாக வெட்டினதாக கேள்விப்படலை. ஏதாவது மென்டல் கேஸ் ஒன்று நடந்திருக்கும். எனக்கிட்ட போன் ஈக்கணும், உங்கள்கிட்ட போன் ஈக்கணும். இளைஞர்களுக்கு முக்கியமா சொல்றேன், 1000 மோட்டிவேஷன் பண்ணினாலும், உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கண்கலங்க பயம் பண்ணி அனுப்பினாலும், நாங்க யோசிக்காத வரையில எங்களை மாத்திக்கலாம். உங்களோட ஏண்ட வயசுல, இள வயதுல சுப்ஹானல்லாஹ் படுக்கையோடு போனவர்கள் வேணுமா, நடைப்பிணமா போனவர்கள் வேண்டுமா, திடீர் ஆக்சிடென்ட்ல மரணித்தவர்கள் வேண்டுமா, கற்பனையே பண்ண முடியாமல் தௌபாட வாசலே இல்லாமல் போனவர்கள் வேண்டுமா, அவர்களுக்குள்ள இன்னும் வாழுகின்ற சுவாசிக்கின்ற உரிமையை ரப்பு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருள் உறவுகளே. இந்த அருள் பாக்கியத்தை, இந்த வளமான வாழ்வை, பாவங்களிலிருந்து நீங்கி வாழ்வோமாக இருந்தால் ரப்புல் ஆலமீன் விசாலமான அருட்கொடைகளுக்கு தாரத்துக்கு போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை அஞ்சுவோம், அவனை நாங்கள் நெருங்குவோம், அவனோடு நாங்கள் எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்துவோம். எனக்கு இபாதத்தோட தொடர்பு ஏற்படுறது குறைவூண்டு விளங்கினால், 5 நேரம் பள்ளிக்கு போனா கொஞ்சம் பின்னாகிற மாதிரி விளங்கினால், டக்குன்னு பாருங்க பாவம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறேன், அந்த பாவம் என்ன இதிலிருந்து தூரமாக்குது. தர்மம் அள்ளி கொடுத்தவங்களுக்கு இப்ப கொடுக்குற கஷ்டம் மாதிரி விளங்கினால் யோசிங்க, பாவத்தை கொடுக்கிறேன், அதற்கு இன்பமாயிட்டது, இது எனக்கு கஷ்டமாகுது, நான் இருந்து ஓரமாகணும் என்று நினைத்து ஆரம்பத்தில் ஓரமானவமாக இருந்தால் வளமான வாழ்வு எங்களுக்கு உண்டு என்பதனை ஆழப்பதிய வைப்போம். வல்லம் ரப்புல் ஆலமீன் பாவங்களை பாவங்களாக உணர்ந்து வாழக்கூடிய நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களே எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பாய்த அம்மா பாய். ஈமான் உறவுகளே, இமாம் இப்னு ஜௌஸியா ரஹ்மஹுல்லா ஒரு கருத்தை சொல்லுகின்றார். நான் சந்தையில, கடை தெருவுல அங்காடி வியாபாரிகளாக, கூவி அழைக்கின்ற வியாபாரிகளாக ஒரு சிலரை பார்க்கிறேன். அல்லாமி சத்தியமா அவங்க எல்லாம் இங்க வாரத்துக்கு தேவையே இல்லை. ஏன் தெரியுமா? அவன் பரம்பராவையாகவே கோடீஸ்வரர். வாப்பா வாப்பட வாப்பா, அப்பா அப்படப்பா ஊர்கள் இருப்பாங்க. அவங்களோட வாப்பா மௌலவி, வாப்பட வாப்பா மௌலவி, வாப்பட வாப்பா மௌலவி, கோடீஸ்வரர்கள். அங்கிருந்து வந்து 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 அந்த பரம்பராயில வந்தவன் 3 தேசிக்காய் வச்சுக்கொண்டு 2 ரம்தங்காய் வச்சுக்கொண்டு வித்து கொண்டிருக்கிறான். இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, அவங்க எல்லாம் இங்க வர தேவையே இல்லை. அவங்க இங்க வந்ததுக்கு பின்னால ஜீரோவாகி வந்திருக்கிறாங்க. அவங்க ஜீரோவாகி வந்ததுக்கு பின்னால் இருக்கிறது ஒன்றே ஒன்று, அவங்களோட பாவங்கள் தான் அவங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு என்று இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்தை சொல்லுகின்றார். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். பேசுற நான் கேட்கிறேன், நீங்க மனிதர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். யாருமே நான் பாவம் செய்யாம வாழ்றேன்னு சொன்னால் பொய் சொல்றான். நான் பாவம் செய்யாம நான் வாழ்றேன்னா பொய் தான் சொல்றேன். பாவம் செய்யாம வாழலாம். ஆனால் அந்த பாவம் பிளானிங் இட்டு திட்டமிட்டு செய்கின்ற பாவமாக இருக்கக்கூடாது. ஈமான் உறவுகளே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் மரணிக்க வேண்டும், என்னோடு என் பாவம் மரணித்து விட வேண்டும். நான் மரணிக்க வேண்டும், என்னோடு என் பாவங்கள் மரணித்து விட வேண்டும். சகோதரர்களே, உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இவ்வளோ விஷயங்கள், கடல் மாதிரி விஷயங்கள், என்ன சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள். நீரமிடம் அபிம்பெரும்படி நீட்டப்பட வேண்டிய இடமல்ல. சுருக்கமாக நெஞ்சறிவு பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இளைய சமூகமே, உங்களுக்கு கொண்டு சொல்றேன். இளைஞர்களாக இருக்கிற உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றேன். நீங்க யாரு தெரியுமா? இந்த சமூகத்துல மிகப்பெரியவர்கள். உங்களோட வயசுல பேசுற எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்கள் கிடைக்கல. ஓதினோம், ஏதோ விளங்கினோம், வாசிச்சோம், படிச்சோம், வந்தோம். இந்த மாதிரி ஜித்திமாக்களா, தர்பியாக்களா, அதாவது இப்படி மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்களா இப்ப இருக்கிற மாதிரி ஏண்ட வயசுல எனக்கு முன்னுள்ளவர்கள் கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தாராளமா கிடைக்குது, விரல் நுனியில கிடைக்குது. அப்படி கிளிக் பண்ணினால் எந்த உலகத்தில் அறிஞரோடையும் பேசலாம். அப்படி கிளிக் பண்ணினால் வேண்டிய நூலை முன்னுக்குறாந்து வைக்கலாம். அப்படி கிளிக் பண்ணினால் வேண்டிய புக்கும் டவுன்லோட் பண்ணலாம். வேண்டிய ஷேக்மாரோட வேண்டிய சிங்களத்தில் வேணுமா, தமிழ்ல வேணுமா, உருதா, தெலுங்கா, மலையாளமா, அரபா, வேண்டிய மொழியில வேண்டியவர்களோடு பேசலாம் என்ற அளவுக்கு மார்க்கம் வளர்ந்த காலத்தில் இருக்கிறோம். சகோதரர்களே, இளைஞர்களே, முறுக்கேறிய நரம்புகளுக்கு சொந்தக்காரர்களாம், சூடேற்றப்பட்ட ரத்தங்களாம், சமூகத்தின் ஜீவனாடிகளாம், சமூகத்தின் மகத்தான வளங்களாம், சமூகத்துடைய உயிர்த்திருப்பிள்ளவர்களாம், சமூகத்தின் முதுகெலும்புகளாம், சமூகத்தின் ஆக்க சக்திகளாம், சமூகத்தின் நிற்பந்தர்களாம், சமூகத்தின் காவலர்களாம், சமூகத்தின் ஜீவனாடிகளாம். யாரு? இந்த இளைய சமூகம். நீங்க ஒழுங்காக வழிநடத்தப்பட வேண்டியதுல மிக பிரதானமானது உங்களோட கையில் இருக்கிற போன். அல்லாஹ்வுக்காக ஒன்று மட்டும் நினைக்குங்க, இந்த போன் உங்களையும் என்னை நரகத்தில் தள்ளுறதுக்கு போதுமானது. இந்த ஒரு போன் உங்களையும் என்னை நரகத்தில் தள்ளுறதுக்கு போதுமானது. தென் மாகாணத்துல இளைஞர்களுக்கு ஒரு மாநாடு, கடைசி பயான் ஏண்ட அந்த பயான் முடிய ஒரு கொளுத்து ஒரு தம்பி எழும்பிட்டு வாராரு. வந்தால் அவன் முகசுஃபாவும் எனக்கு பிடிக்கல. வந்து கொஞ்சம் தூரத்துக்கு விட்டு போயிட்டு, ஹஸ்ரத், நான் மௌத்தானா என்னோடு என்ற பாவமும் மௌத்தாயிடுமான்னு கேட்டான். அப்ப எனக்கு டக்குன்னு விளங்குது, நான் பேசின தலை பொட்டிய கேள்வி. இல்ல ராஜா, நீ மௌத்தானாலும் உன்னோட பாவம் வாழும்ன்றதோடு அழுதுட்டான். அல்லாஹ்வுத்தாலா எங்க எங்களை டேர்ன் பண்றேன்னு தெரியா. இந்த ஒரு உரை போதும் மாறுறா இருந்தா நான் எனக்கு வாங்கணும். இஷ்டாட்டுக்கே சொன்னேன். இப்ப அந்த அவன் ஃபீலிங் என்னென்றால், எத்தனை வயசுமா? 16 வயசு, ஓ லெவல் செய்ய போறேன். சரி ராஜா, என்ன பிரச்சனை? இல்ல, நான் மௌத்தானா என் பாவம் மௌத்தாயிருமா? இல்ல ராஜா, நீ மௌத்தானால் உன்னோட பாவம் வாழும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் ஒரு மகனை கொலை செய்தால் உலகம் அழியும் காலம் வரைக்கும் நடக்கின்ற அவ்வளோ கொலைகளுக்கும் உரிய பாவம் கொலை செஞ்சு ஆரம்பிச்சவனுக்கு பெய்த்து கொண்டே இருக்கும்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம். என்ன பிரச்சனை மகன்? இல்ல ஹஸ்ரத், நான் டிக்டாக் செய்கிறேன். பிரச்சனை இல்லை வாப்பா, டிக்டாக் நான் இசையா செய்கிறேன், ஆபாசமா செஞ்சு நிறைய போட்டிக்கிறேன், என்னை கொண்டு வழங்க, நான் இப்ப என்ன செய்ய? அவன் அங்கலா இப்ப அந்த குரல் தடுமாற்றமும். தங்கம் ஒன்று யோசிக்காது. இந்த உணர்வுக்கு அல்லோட மன்னிப்பான். நான் போய் அழிக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நான் அழிக்கிறேன், இதுக்கு போற நான் செய்ய மாட்டேன். ஒவ்வொரு இளைஞருக்கும் சொல்லி வைக்கிறேன். நீங்க நிறைய பேர் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பாவத்தை இன்பமா நீங்க நினைச்ச மட்டுமல்ல, அடுத்தவனுக்கு கொடுக்கறத ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா ஹாப்பியா நினைக்கிறீங்க. நான் தான் கொடுத்தேன், நான் தான் முதலாவது அப்படி பேஸ்புக்ல போட்டேன், நான் தான் அந்த பாவத்தை அறிமுகப்படுத்தினேன். காட்டி கொடுக்கப்படாது. சவுதி அரேபியாவிலே சுப்ஹானல்லாஹ், ஈமான் உறவுகளே, நாங்க நினைச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு சவுதி அரேபியாவில் ஒரு 10-15 இளைஞர்கள் வச்சுக்கோங்க, ஒரு கெங் இருப்பாங்க, ஒரு 10 பேரு அதுல ஒருத்தர் தலைவரா இருப்பார். இந்த தலைவர் வேலை என்ன தெரியுமா?
ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட டைமுக்கு ஆபாச போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் சட் அவ்வளவும் வந்து நிற்கும். உதாரணமா ஜனவரி 10ஆம் தேதி காலை 9:31 உண்டால் பிப்ரவரி மாதம் காலை 9:31, மார்ச் மாதம் காலை 9:31, 2 மெல்ல 1:30 மெல்ல அந்த டைமுக்கு அப்டேட் அப்படியே ஆபாச போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் வாரது வழக்கம். இதை இஷ்யூ பண்றவன் மௌத்தா போறான், கொடுக்கிறவன் வளமையா கொடுக்கிறவன் மௌத்தா போறான். மௌத்தா போனால் எல்லாரும் சேர்ந்து அடே நாங்க என்ன வாழ்க்கை வாழ்றோம், எங்களை மாத்திக்கணும் இந்த உணர்வுகளோட எல்லாம் சேர்ந்து இருக்கிற நேரம் வளமையா வார மாதிரி அவன் மௌத்தா போடுறதுக்கு பின்னு காலையும் அதெல்லாம் வருது, போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வருது. மௌத்தா போட எப்படி அனுப்பினான்? உனக்கு வந்தடா, உனக்கு வந்த எல்லாம் வந்தேன்னு சொன்னால் அகல விழிகளோடு என்னடா நடக்குது, இது வரப்படா நிப்பட்டோணும். என்ன சொன்னாலும் மார்க்கமுள்ள பூமி தானே, தவறு செய்யற இயல்பு தான். என்ன சொன்னால் நிப்பட்டோடு, என்ன செய்யலாம், கஸ்டமர் கேக்கோல் போட்டு கேட்டால் மறுமுனையில பதில் என்ன தெரியுமா? ஓ அவர் மௌத்தா போய் தான் நிறுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் 2 வருடங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணி 2 வருஷத்துக்கு ஒப்பந்தம் பண்ணி பணமும் கட்டிவிட்டார். எங்களால் ஒரே ஒரு வேலை செய்யலாம், பாஸ்வேர்ட் ரகசிய இலக்கத்தை மட்டும் அனுப்புங்க, நாங்க செய்யறோம். அது தெரியாண்டால் எங்களால் ஒன்று செய்யலாம். உங்களோட பேங்க்ல பாஸ்வேர்டு உங்களுக்கு தான், உங்களோட போன்ல போட்டிக்கிற பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியா. உங்களுக்குள்ள ரகசிய இலக்கம் யாருக்கும் தெரியா. இதுக்கு நீங்க என்ன போட்டிக்கிறன்றது அது எனக்கு தான் தெரியும். அப்ப மறுமுனையில கிடைச்ச பதில் அதைத்தான் தான் எங்களை ஒன்று செய்யலாம், அது எங்கள்கிட்ட இல்ல. 2 வருஷத்துக்கு நடந்துட்டே இருக்கும். உறவுகளே, இளைஞர்களே, பெரியவர்களே, வயதுபர்களே, வாலிபர்களே, இதே மாதிரி ஒரு ஜும்மா முடி ஒரு சகோதரர் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் போன் கடை வச்சிருக்கிறேன் மௌலவி, ரிங்டோன் போட்டதுக்கு வருவாங்க, லெப்பெல்லாம் தூக்கி கொண்டு வருவாங்க, நான் இசையோட போட்டு கொடுக்கிறேன், இதுவும் பாவத்தில் அடங்குமா? நான் ப்ளூடூத் விற்கிறேன், நான் அது விற்கிறேன், இது விற்கிறேன், கொண்டு போற ஹராத்துக்கு தான் பயன்படுத்துறேன், இதுவும் பாவத்தில் அடங்குமா? உறவுகளே, அது பத்துவா விஷயம் வேற, அந்த உணர்வு தான் ஒரு மிம்பர் மேடை கிட்ட எதிர்பார்க்கிறது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பெண்களோட பக்கம் தனி பாவங்கள் விஷயத்துல அது ஒரு தனியா பேச வேண்டிய பக்கம். சுபஹானல்லாஹ், மாப்பிள்ளை காலையில வீட்டை விட்டு போயாச்சு, பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு, மீறது ஒரு தாய் மட்டும், ஒரு சகோதரி மட்டும். முன்கதை மூடி பின்கதை மூடி, வைஃபை ஃப்ரீ அட் த யூஸ், 3 பேர் எல்லாம் பார்க்க மாட்டான். மானக்கேடான அசிங்கமானது வீட்டுக்குள்ள கொண்டு வந்தவன் நீங்க போறீங்க, இரவு 12:30க்கு வாரீங்க, பிள்ளைகள் 2:30-3 மணிக்கு வராங்க. இடைப்பட்ட நேரத்துல நிறைய பெண்களோட சீரழிவுகள், நிறைய உறவுகளே. பாவத்தோடு ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிப்பாடு, ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். அல்லாஹ் உங்களை முன்னே பாதுகாக்க வேண்டும். அந்த ரப்பை நாங்கள் போற்றுவோம், புகழுவோம், அவனிடத்தில் நல்லதை மட்டும் எதிர்பார்ப்போம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, என் குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தை நரக நெருப்பு என்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மகத்தான பொறுப்பு எனக்கு உங்களுக்கு இருக்குது. எங்களோட பள்ளி வாசல் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் பின்னால் அறிவிப்பாங்க. இருந்தால் நானும் ஒரு முறை சொல்லிக் கொள்றேன், இன்று மகரிபு தொழுகை தொடர்ந்து தர்பியா அமர்வு அழகான ஒரு தலைப்பு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. உங்களோட உள்ளங்கள் இப்ப எந்த உணர்வில் இருக்கிறோ இதே உணர்வோடு இருக்கணும். உங்களோட மனைமார கட்டாயம் கூட்டுக்கணுவாங்க, இதே கிரௌட காணணும். வார மௌலிமாரும் வேலை வெட்டி இல்லாம இங்க மனித கணக்கு நிக்கல, பல டயர்டுகளோட, நோய்களோட, கஷ்டங்களோட ஏதோ சமூகத்து ஒன்று கிடைக்கணுன்றதுக்காகத்தான் தூர இருந்து வார மௌலிமார் உங்களுக்காக நிற்கிறாங்க. ஆகவே 7-8 பேர் 10 பேர் இல்லாம உங்களால முடிஞ்ச அளவுல முடியுமான உறவுகளை கூட்டி கொண்டு வாங்க. நீங்க அழைத்து வந்து அந்த தர்பியா அமர்வுல ஒத்தன் மாறுவானாக இருந்தால், ஒத்தி மாறுவாளாக இருந்தால் ஆரம்பித்தவங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்று மனதில் கொண்டு மகரிபு தொழுகை சுன்னத் தொழுகையை தொடர்ந்து நடக்கின்ற அந்த தர்பியா அமர்வுகளை தவறாக கலந்துக்கங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை முன்னே பொறுத்து கொள்வானாக. உங்களுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வில் பரக்கத்தின் மறுவளங்களை ஏற்படுத்தி வைப்பானாக. பாவங்களை பாவங்களாக வெறுத்து ஒதுங்கி பாவங்களிலிருந்து தூரமாகி என்னுடைய வாழ்வை பண்பட்ட பக்குவப்பட்ட சிறந்த வாழ்வாக மாற்றிக்கொள்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.